ஒருவர் அதிக பணம் சம்பாதித்து இறந்து போனார். மற்றொருவர் மிகுந்த நற்குணத்துடன் தான தர்மம் செய்து இறந்து போனார். இறந்து போன இருவரில் மக்கள் மனதில் இருப்பவர் யார்? ஏன்? ஏனென்றால் நம் கண்ணில் காணும் எல்லாம் ஒரு நாளில் அழிந்துவிடும். ஆனால் நம் கண்ணால் காண முடியாத நற்குணங்கள் என்றும் மக்கள் மனதில் நிற்கும். என்றாவது நீங்கள் இதை நினைத்து பார்த்தது உண்டா? இன்றும் அப்படி ஒரு காரியத்தை குறித்து தான் தியானிக்க போகிறோம். சில எச்சரிப்பின் செய்திகளையும் கேட்க போகிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவனுள்ள தேவனாய கர்த்தரின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இன்று நாம் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை பார்க்க போகிறோம். இயேசுவின் சீடர்கள் இயேசுவிடம் 3 கேள்விகளை கேட்கிறார்கள். யுகத்தின் முடிவு மற்றும் அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் குறித்த 2 கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்கிறார். மத்தேயு நற்செய்தி நூலிலே உள்ள 3 முக்கிய உரைகளிலே இதுவே இறுதியானது. இதன் அளவு, ஆழமான உள்ளடக்கம் மற்றும் நோக்கம் ஆகியவற்றின் காரணமாக இவைகள் முக்கிய உரைகள் என்று சொல்லப்படுகின்றன. இயேசு கிறிஸ்து இப்பொழுது மத தலைவர்களுக்கு எதிரான தனது கண்டனங்களை முழுமையாக முடித்து விட்டார். அவர் எருசலேமை விட்டு புறப்பட்டு தனது முதுகை காட்டி திரும்பி போய்விட்டார். மேலும் அவருடைய தேவாலயம் இனி அவர்களுக்காக பாழாக விடப்படும் என்று அறிவித்து விட்டார். கவனியுங்கள், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டிடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். ஆண்டவராய் இயேசு தமது ராஜ்யம் ஒத்தி வைக்கப்படும் என்றும் தேவாலயம் பாழாக விடப்படும் என்றும் அவர்களிடத்திலே கூறிவிட்டார். இங்கே தேவாலயம் என்பது பல கட்டிடங்களை கொண்ட ஒரு வளாகமாகும். இது ஏரோது மன்னனால் கட்டப்பட்டு வந்த தேவாலயம். அப்பொழுது அதன் கட்டுமான பணிகள் இன்னும் நடந்து கொண்டுதான் இருந்தன. இது வெள்ளை பளிங்கு பாறைகளால் ஆனது. அந்த நேரத்தில் இது மிகவும் பிரம்மாண்டமானதாகவும் மிக அழகானதாகவும் இருந்தது. தேவாலயம் பாழாக விடப்படும் என்ற இயேசுவின் வார்த்தைகளால் சீடர்கள் மிகவும் கலக்கமடைந்தார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அந்த கட்டிடங்களை அவருக்கு சுட்டி காட்ட விரும்பினார்கள். பாருங்கள், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இவை எல்லாவற்றையும் பார்க்கிறீர்கள் அல்லவா என்று இயேசு கேட்கிறார். தாங்கள் அதை பார்த்ததாகவே சீடர்கள் நினைத்தார்கள். அதனால்தான் அவர்கள் அவரை பார்க்கும்படி அழைக்கிறார்கள். எனவே அவர் அவர்களிடம், நீங்கள் உண்மையில் அதை பார்க்கிறீர்களா என்று கேட்கிறார். நம்முடைய காலத்திலையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நல்ல கேள்வி இது. நம்மை சுற்றியுள்ள உலகத்தை நாம் உண்மையில் பார்க்கிறோமா? இன்றும் இந்த உலகத்திலும் நீங்கள் பார்க்கிற வானளாவிய கட்டிடங்கள், பெரிய தொழிற்சாலைகள், அழகிய அருங்காட்சியகங்கள், இவை எல்லாமே ஒரு நாள் அழிக்கப்பட போகின்றன. சிலரால் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை எண்ணியே பார்க்க முடியாது. அப்படித்தான் சீஷர்களும் யோசித்தார்கள். இங்கே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்படும் என்று இயேசு தொடர்ந்து சொன்னார். உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் என்று அவர் முதலில் கூறியதே அவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது என்றால், இங்கே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்படும் என்று இயேசு கூறியது அவர்களை பெரும் மன உளைச்சலுக்குள்ளாக்கியிருக்கும். எருசலேமில் இப்பொழுதும் புலம்பல் சுவர் இருக்கிறது. பல ஆண்டுகளாக அங்கே வந்து அழுது புலம்பிய மக்களின் தொடுதலால் அந்த கற்கள் தேய்ந்து போயிருக்கின்றன. உண்மைதான். ஆனால் அந்த சுவர் பல வகையான கற்களால் கட்டப்பட்டிருக்கிறது. வெவ்வேறு காலங்களிலே வெவ்வேறு கட்டிடங்களிலிருந்து எடுக்கப்பட்ட கற்களை கொண்டுதான் அந்த புலம்பல் சுவர் உருவாக்கப்பட்டது என்று வரலாறு கூறுகிறது. தேவாலயத்தின் உப்பரியில், தேவாலய பகுதியின் மூலையில் சமீபத்திய அகழ்வாராய்ச்சிகள் இதையே உறுதிப்படுத்துகின்றன. அங்கும் வெவ்வேறு காலங்களைச் சேர்ந்த பல வகையான கற்கள் இருக்கின்றன. அருமையான சகோதரனே, சகோதரியே, இதன் பொருள் என்னவென்றால், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் மிஞ்சவில்லை. கிறிஸ்துவுக்கு பின் 70ஆவது ஆண்டிலே ரோம தளபதியான தீத்து அந்த நகரத்தை அடியோடு அழித்ததால் பிற்காலத்திலே அதை கட்டியவர்கள் வெவ்வேறு இடங்களுக்கு சென்று சிதறி கிடந்த கற்களை பொறுக்கி எடுத்து வந்து பயன்படுத்த வேண்டியது இருந்தது. இது நமக்கு ஒரு பழைய வரலாறாக இருக்கலாம். ஆனால் சீடர்களுக்கு இது ஒரு திடுக்கிடும் வெளிப்பாடாக இருந்தது. இதை பற்றி அவர்கள் தங்களுக்குள்ளே பேசிவிட்டு பின்னர் இயேசுவிடத்திலே வந்து 3 கேள்விகளை கேட்கிறார்கள். பாருங்கள், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இங்கே சீடர்கள் 3 கேள்விகளை கேட்கிறார்கள். இவைகள் எப்பொழுது நடக்கும்? அதாவது, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி தேவாலயம் எப்பொழுது இடிக்கப்படும்? இரண்டாவதாக, உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன?
இதற்குரிய பதிலை 23 முதல் 51 வரையிலான வசனங்களிலே நாம் பார்க்கலாம். மூன்றாவதாக, உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன? இதற்குரிய பதில்களை 9 முதல் 22 வரையிலான வசனங்களிலே நாம் பார்க்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீஷர்கள் கேட்ட இந்த 3 கேள்விகளுக்கும் பதிலளிக்கப் போகிறார். இது ஒலிவ மலையிலே வைத்து நடைபெறுவதால் அவருடைய இந்த பதில்களை நாம் ஒலிவ மலை பிரசங்கம் என்று அழைக்கிறோம். சீடர்களின் முதல் கேள்வி, இவைகள் எப்பொழுது நடக்கும்? அதாவது, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி தேவாலயம் எப்பொழுது இடிக்கப்படும்? இதற்குரிய விரிவான பதிலை மத்தேயு சுவிசேஷத்திலே நாம் காண முடிவதில்லை. லூக்கா சுவிசேஷத்திலையும் மார்க்கு சுவிசேஷத்தின் சில பகுதிகளிலேயும் தான் இதை பார்க்கிறோம். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் என்பது ராஜ்யத்தின் சுவிசேஷமாகும். இது இயேசுவை ஒரு ராஜாவாக முன்வைக்கிறது. கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டிலே எருசலேம் அழிக்கப்பட்டது என்பது நாம் வாழும் இந்த காலகட்டத்தோடு தொடர்புடையது. ஆனால் ராஜா மீண்டும் வரப்போகும் அந்த தூரத்து எதிர்காலத்திற்கும் இதற்கும் நேரடி தொடர்பு இல்லை. எனவேதான் மத்தேயு தனது சுவிசேஷத்திலே ஒலிவமலை பிரசங்கத்தின் அந்த பகுதியை சேர்க்கவில்லை. லூக்கா சுவிசேஷத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளபடி முதல் கேள்விக்கு நம் ஆண்டவர் அளித்த பதிலை கவனிப்போம். வாசிக்கிறேன். லூக்கா 21ஆம் அதிகாரம் 20 முதல் 24 வசனங்கள் வரை. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் பால் கடிப்பு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும், எருசலேமின் நடுவில் இருக்கிறவர்கள் வெளியேறி போகவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமல் இருக்கவும் கடவர்கள். எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும்படி அவைகள் பழிவாங்கும் நாட்களாயிருக்கும். அந்த நாட்களில் கற்போதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ! பூமியின் மேல் மிகுந்த இடுக்கண்ணும் இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினையும் உண்டாகும். அவர்கள் பட்டய கருக்கினாலே விழுந்து சகல ஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். இயேசு கூறிய இந்த வார்த்தைகளை கேட்டவர்களிலே பலர் கிறிஸ்துவுக்கு பின் 70ஆவது ஆண்டிலே ரோம படைகள் நகரத்தை சூழ்ந்து கொண்ட பொழுது அங்கேயே இருந்தனர் என்பதிலே சந்தேகமில்லை. ரோமர்கள் நகரத்தை முற்றுகையிட்டு அதை வெளி உலகத்திலிருந்து துண்டித்து இறுதியாக மதில் சுவர்களை தகர்த்து உள்ளே நுழைந்தார்கள். ரோமர்கள் செய்த காரியங்கள் மிகவும் கொடூரமானவை. அவர்கள் அந்த நகரத்தையே தரைமட்டமாக்கினார்கள். இது எருசலேமின் வரலாற்றிலேயே மிக மோசமான அழிவாகும். 6 நூற்றாண்டுகளுக்கு முன்பு நேபுகாத்நேச்சார் நடத்திய அழிவை விட இது மிகவும் பயங்கரமானது. கிறிஸ்துவுக்கு பின் 70ஆவது ஆண்டிலே ரோமர்கள் எருசலேமை அழித்த பொழுது ஒலிவமலை பிரசங்கத்தின் முதல் பகுதி நிறைவேறியது. அடுத்ததாக சீஷர்கள் கேட்ட 2 கேள்விகள். உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்பது. ஆண்டவர் சீஷர்களின் கேள்விகளுக்கு அவை நடந்த கால வரிசைப்படியும் தர்க்க ரீதியாகவும் பதிலளிக்கப் போகிறார். கவனியுங்கள். அவர்களுடைய கடைசி கேள்விக்கு முதலாவதாகவும் 2வது கேள்விக்கு இறுதியாகவும் அவர் பதிலளிப்பார். ஆண்டவர் முதலாவதாக கையாள்வது உலகத்தின் முடிவு, அல்லது இன்னும் துல்லியமாக சொன்னால் இந்த யுகத்தின் முடிவு. உலகம் ஒருபொழுதும் முடிவுக்கு வராது. பழைய உலகம் ஒழிந்து போகும். ஒரு புதிய பூமி அங்கே கொண்டு வரப்படும். இது உங்கள் பழைய காரை கொடுத்துவிட்டு ஒரு புதிய காரை பெற்றதை போன்றது. எனக்கு மோட்டார் வாகன யுகமே முடிந்து விட்டது, என்னிடம் இனி மோட்டார் வாகனம் இல்லை என்று நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். உங்களிடம் அது இருக்கிறது. ஏனென்றால் பழையதை மாற்றிவிட்டு புதியதை வாங்கி இருக்கிறீர்கள். ஆண்டவர் பழைய உலகத்தை மாற்றிவிட்டு ஒரு புதிய உலகத்தை தரப்போகிறார். எனவே உலகம் ஒருபொழுதும் முடிவுக்கு வராது. ஆனால் அது ஒரு யுகத்தின் முடிவாக இருக்கும். சீஷர்கள் ஆண்டவர் இயேசுவிடம் கேட்ட கேள்வியிலே பயன்படுத்திய வார்த்தையும் இதுதான். இந்த ஒலிவமலை பிரசங்கத்திலே கிறிஸ்து தமது வருகையை பற்றி பேசும்பொழுது அவர் பூமியிலே தமது ராஜ்யத்தை நிறுவுவதற்காக திரும்பி வருவதையே குறிப்பிடுகிறார். இதில் சபை என்பது எந்த இடத்திலும் இல்லை. சொல்லப்போனால் இந்த யுகத்தின் முடிவிலே சபை ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும். மேலும் இது இஸ்ரவேல் தேசத்தின் கடைசி நாட்களாக இருக்கும். அவர் மகா உபத்திரவ காலம் குறித்து பேசுகிறார். மேலும் இந்த செய்தியிலே அதை குறிப்பிட்டே அழைக்கிறார். இந்த யுகத்தின் பண்புகளை இயேசு விவரிக்கிறார். பாருங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த எச்சரிக்கை இந்த முழு யுகத்திற்கும் உரிய ஒரு முக்கிய அடையாளமாகும். குறிப்பாக அந்தி கிறிஸ்து தோன்றும் உபத்திரவ காலத்தில் வஞ்சகம் என்பது மிக அதிக அளவில் இருக்கும் என்பதால் ஆண்டவர் இந்த எச்சரிக்கையை தருகிறார். பேதுருவும் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கள்ள போதகர்களை குறித்து எச்சரிக்கிறார். இன்றைய காலத்திலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறோம் என்று வருபவர்களை கண்டு நாம் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் இந்த யுகம்
தீர்க்கதரிசிகளுக்கானது அல்ல. ஆனால் நம்மை சுற்றி மலிந்து கிடக்கும் கள்ள போதகர்களை குறித்து நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு காப்பீட்டு நிறுவனத்திலே முக்கிய பொறுப்பிலே இருந்த ஒரு பெண்மணி ஒரு தவறான மதக்குழுவிலே சிக்கி பின்னர் முறையான வேத போதனைகளை கேட்டு எப்படி சத்தியத்திற்கு திரும்பினார் என்ற உண்மை சம்பவம் நாம் வேத வசனங்களின் அடிப்படையிலே போதனைகளை சோதித்து பார்க்க வேண்டியதின் அவசியத்தை காட்டுகிறது. எனவே ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நாம் என்றும் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள், மத்தேயு 24 5 ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இந்த யுகத்தின் இறுதியில் பல மக்கள் தங்களை கிறிஸ்து என்று உரிமை கொண்டாடுவார்கள். இப்பொழுதும் கூட இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். சில ஆண்டுகளுக்கு முன் வடக்கு கலிஃபோர்னியாவிலே ஒரு நபர் ஒரு புனித நகரத்தை ஏற்படுத்தி கொண்டு உலக பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக வாஷிங்டன் டிசியிலிருந்து எந்த நேரமும் தனக்கு அழைப்பு வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார். இந்த பூமியில் எங்குமே புனித நகரங்கள் கிடையாது. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் பரலோகத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பூமிக்கு வந்து உலக பிரச்சனைகளை தீர்ப்பார். இப்போதும் கூட பல அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இந்த யுகத்தின் இறுதியிலே கிறிஸ்துவை எதிர்த்து தன்னை மட்டுமே ஒரே அதிகாரமாக நிலைநிறுத்தி கொள்ளப் போகிற ஒரு அந்தி கிறிஸ்து வருவான். ஒலிவ மலையின் மீது அமர்ந்திருந்த இயேசு கிறிஸ்து யுகத்தின் முடிவையும் மகா உபத்திரவ காலத்தையும் நோக்கி பார்த்தார் என்று நான் நம்புகிறேன். ஆனால் அவர் தனது உரையின் தொடக்கத்திலே நாம் தற்போது வாழும் இந்த சபை காலத்தை பற்றிய ஒரு சித்திரத்தை தருவதன் மூலம் அந்த இடைவெளியை இணைக்கிறார். 5 முதல் 8 வரையிலான வசனங்களும் உபத்திரவ காலத்தை பற்றியதே என்று கருதும் சிறந்த வேத ஆசிரியர்கள் பலர் இருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை அடையும் வரை ஆண்டவர் மகா உபத்திரவ காலத்தை குறிப்பிடவில்லை என்பது நமது கருத்து. சரி, இப்பொழுது மத்தேயு 24 6 வசனத்தை பாருங்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும் நாம் யுகத்தின் இறுதியில் இருக்கிறோம் என்பதற்கான அடையாளம் இல்லை. சீஷர்கள் இருந்த காலத்திலிருந்தே யுகத்தின் முடிவு வரையிலான அந்த இடைவெளியை ஆண்டவர் இங்கே இணைக்கிறார். பெரிய யுத்தங்கள் நடக்கும் பொழுது நாம் யுகத்தின் இறுதியிலே இருக்கிறோமோ என்று நினைப்பது எளிது. ஆனால் அது உண்மை அல்ல. கடந்த சில 1000 ஆண்டுகளிலே பல பெரிய யுத்தங்கள் நடந்திருக்கின்றன. சுமார் 200 ஆண்டுகள் மட்டுமே அமைதி நிலவி இருக்கிறது. முதலாம் உலகப் போர் முடிந்த சமயம் அந்த போர் உலகத்தின் முடிவு என்று கூறும் புத்தகங்கள் வெளிவந்தன. ஆனால் அந்த போருக்கு பிறகு உலகளாவிய பொருளாதார மந்த நிலை, அதற்கு பின் 2ஆம் உலகப் போர் மற்றும் அணுகுண்டு என அனைத்தும் வந்தன. 2ஆம் உலகப் போரினால் உலகமே முடிய போகிறது என்று கூறி ஒரு கைவண்டி அல்ல 2 கைவண்டி நிறைய கொள்ளும் அளவிற்கு பரபரப்பான புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்டன. 2ஆம் உலகப் போரையும் தாண்டி நாம் வெகு தூரம் வந்துவிட்டோம். ஆனால் இன்னும் யுகத்தின் முடிவு வரவில்லை. நாம் ஆண்டவருக்கு செவி கொடுக்க வேண்டுமே தவிர கள்ள போதகர்களுக்கு செவி கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். யுத்தங்களை பற்றியும் யுத்தங்களின் செய்திகளை பற்றியும் நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் இவை எல்லாம் நடந்தேற வேண்டியவை என்பதால் நாம் கலக்கமடையக்கூடாது. இவை நடந்தாலும் அது இன்னும் யுகத்தின் முடிவு அல்ல. அருமையானவர்களே, மனிதன் ஒருபொழுதும் யுத்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது என்பதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சர்வதேச சங்கம் அல்லது ஐக்கிய நாடுகள் சபை இதற்கு தீர்வு காண முடியாது. சமாதான பிரபுவாகிய கிறிஸ்து வரும் வரை இங்கே அமைதி கிடையாது. மத்தேயு 24 7 8 வசனங்களை பாருங்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். கவனித்தீர்களா? இவை அனைத்தும் இந்த முழு யுகத்திற்கும் உரிய பொதுவான பண்புகள். எனவே இவை யுகத்தின் முடிவிற்கான அடையாளங்கள் அல்ல. வசனம் 6 நான் வாசிப்பது என்ன? முடிவோ உடனே வராது. கள்ள கிறிஸ்துக்கள், யுத்த வதந்திகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் மற்றும் பூமி அதிர்ச்சிகள் ஆகியவை இந்த முழு சபை காலத்தையும் அடையாளப்படுத்துகின்றன. ஆனால் நாம் யுகத்தின் முடிவை நெருங்கும் பொழுது இவை அனைத்தும் இன்னும் தீவிரமடையும் என்பது தெளிவாக தெரிகிறது. தற்போது நிலவும் மக்கள் தொகை பெருக்கம் உலகை அச்சுறுத்துகிறது. அது நியாயமானதான். ஆயிரக்கணக்கான மற்றும் லட்சக்கணக்கான மக்கள் பசியால் இறந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழல் இன்னும் அதிகரிக்கவே செய்யும். வெளிப்படுத்தின விசேஷம் 6 5 சொல்லப்பட்டுள்ள பஞ்சத்தை குறிக்கும் அந்த கருப்பு குதிரை இன்னமும் வரவில்லை.
ஆனால் யுகத்தின் முடிவிலே அந்த கருப்பு குதிரையும் அதன் மேல் ஏறி இருப்பவனும் வெளிப்படுவார்கள். இன்று நாம் காண்பவை எல்லாம் வேதனைகளின் ஆரம்பம்தான். இந்த பகுதி உபத்திரவ காலத்தின் தொடக்கத்திற்கும் அதன் அடையாளங்களுக்கும் நம்மை அழைத்து செல்கிறது. இப்பொழுது ஆண்டவர் உபத்திரவ காலத்தை பற்றி பேச தொடங்குகிறார். நீங்களும் நானும் சபை யுகத்தில் அல்லது சில மக்கள் அழைக்க விரும்புவது போல பரிசுத்த ஆவியானவரின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:32 நாம் வாசிப்பது போல வேதாமும் இன்றைய உலகை 3 குழுக்களாக பிரிக்கிறது. யூதர்கள், புறஜாதிகள் மற்றும் தேவனுடைய சபை. இந்த யுகத்திலே தேவன் யூதர்களிலிருந்தும் புறஜாதிகளிலிருந்தும் தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை அழைத்து சபை என்னும் 3வது குழுவை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த 3வது குழுதான் எடுத்துக்கொள்ளப்படுதலின் போது உலகத்திலிருந்து மாற்றப்படும். அதன் பிறகு மகா உபத்திரவ காலம் தொடங்கும். 9ஆம் வசனம்தான் அந்த தொடக்கத்தை பற்றி பேசுகிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். இங்கே நீங்கள் என்பது யார்? தெளிவாக சொன்னால் அவர் இங்கே சபையை அல்ல, இஸ்ரவேல் தேசத்தையே குறிப்பிடுகிறார். அவர் பேசும் அந்த உபத்திரவம் என்பது உலகளாவிய ரீதியில் யூதர்களுக்கு எதிராக உருவாக போகும் மாபெரும் வெறுப்பாகும். இந்த இடத்தில் இன்றைய காலத்து விசுவாசிகளுக்கு ஒரு முக்கியமான உண்மையை நான் சொல்ல விரும்புகிறேன். உண்மையான சபை இந்த உலகத்தில் இருக்கும் வரை உலகளாவிய அளவில் யூத எதிர்ப்பு உருவாக முடியாது. ஏனென்றால் சபை அதை எதிர்க்கும். ஆண்டவராகிய இயேசுவை மெய்யாகவே நம்புகிற எவரும் யூதர்களை வெறுக்க முடியாது. அது சாத்தியமே இல்லாத ஒன்று. சபையின் தாராளவாத பிரிவு யூதர்களுக்கு ஒரு தவறான முகத்தை காட்டுகிறது என்றும் இறுதியாக அது அவர்களுக்கு எதிராகவே திரும்பும் என்றும் நான் நினைக்கிறேன். ஆனால் உண்மையான சபை உலகத்தில் இருக்கும் வரை உலகளாவிய யூத எதிர்ப்பு ஏற்படாது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகே அது வெடிக்கும். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது அநேகர் இடறல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். நாம் முன்பே பார்த்தது போல சபை கள்ள போதகர்களுக்கு எதிராக எச்சரிக்கப்படுகிறது. ஆனால் இஸ்ரவேல் தேசமோ கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக எச்சரிக்கப்படுகிறது. எனவே இங்கே சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு மீண்டும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எதிரான எச்சரிக்கை வழங்கப்படுவதை பார்க்கிறோம். கவனியங்கள், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இது ஒரு அடிப்படை தத்துவமாகும். இந்த ஒலிவுமலை பிரசங்கத்திலே நாம் இன்றைய காலத்திற்கும் பயன்படுத்தக்கூடிய பல உண்மைகள் இருக்கின்றன. சில ஆண்டுகள் கல்லூரியிலே தங்கள் ஊழியத்திற்காக தங்களை ஆயத்தம் பண்ணி கொள்ளும்படியாய் வந்த சிலர் கல்லூரியிலே படித்த பிறகு வேதத்தை முழுமையாய் நம்பாதவர்களாய் மாறி போயிருக்கிறார்கள். மது அருந்துவது, புகைப்பிடிப்பது என உலகத்தாரைப் போலவே வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் கூறுவது என்ன? அதிகாரத்தை எதிர்த்து போராட முடியாது, அதோடு சேர்ந்து விட வேண்டும் என்று சொல்கிறார்கள். தனது சபைக்குள் பாவமான பழக்க வழக்கங்கள் எப்படி புகுந்து விட்டன என்றும் அவற்றை தாங்கள் எதிர்க்கப் போவதில்லை என்றும் இன்னும் சிலர் கூறுகிறார்கள். இன்று திருச்சபைகளுக்குள்ளும் சண்டைகள், வழக்குகள், பிரிவினைகள் ஏற்படுவதற்கு காரணம் என்ன? அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். யுகத்தின் இறுதியிலே இது இன்னும் தீவிரமாக இருக்கும். அடுத்த வசனம் பாருங்கள். அது சிலருக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாய் இருக்கிறது. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கேள்வி என்னவென்றால், இறுதி வரை நிலைத்து நிற்பது யார்? நான் வெளிப்படுத்த விசேஷத்தை படிக்கும் பொழுது தேவன் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மக்களை தமது முத்திரையினாலே முத்திரைக்கும் வரை இயற்கையின் சக்திகளும் தீய சக்திகளும், ஏன் நன்மை செய்யும் சக்திகளும் கூட நிறுத்தி வைக்கப்படுவதை பார்க்கிறோம். அப்படியானால் யார் இறுதி வரை நிலை நிற்பார்கள்? நிச்சயமாக தொடக்கத்திலேயே யாரை அவர் முத்திரைக்கிறாரோ அவர்கள் மட்டுமே இறுதி வரை நிலை நிற்பார்கள். எல்லா காலங்களிலேயும் நல்ல மேய்ப்பன் தனது ஆடுகளை இறுதி வரை பத்திரமாக அழைத்து செல்வார். அவர் 100 ஆடுகளுடன் தனது பயணத்தை தொடங்கினால் 100 ஆடுகளுடனேயே வந்து சேர்வார். யாராவது இடத்துல வந்து, இந்த நபர் சபையில் மிகவும் சுறுசுறுப்பாக இருந்தார், ஆனால் இப்பொழுது பாவத்தில் விழுந்து விட்டார், அவர் ரட்சிக்கப்பட்டாரா என்று கேட்டால் எனக்கு தெரியாது என்று தான் எனக்கு பதிலளிக்க முடியும். என்ன நடக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். பன்றிகள் இறுதியில் பன்றி தொழுவத்திற்கு தான் போகும். ஆனால் அந்த தூரத்து தேசத்திற்கு போன குமாரர்கள் அனைவரும் எப்படியாவது தங்கள் பிதாவின் வீட்டிற்கு திரும்பும் வழியை கண்டுபிடித்து விடுவார்கள்.
ஒரு மகனை பன்றி தொழுவத்திலும் ஒரு பன்றியை பிதாவின் வீட்டிலும் காண்பதுதான் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. பேதுரு சொல்லும் பொழுது கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளுகிறதற்கு திரும்பினது என்று 2 பேதுரு 2:22 எழுதியிருக்கிறார். ஒரு சின்ன பன்றி அந்த ஊதாரி பிள்ளையோடு சேர்ந்து அவன் தகப்பன் வீட்டிற்கு சென்றதாக வைத்துக்கொள்வோம். அந்த பன்றியை நன்றாக தேய்த்து குளிப்பாட்டி அதன் பற்களை நன்றாக துலக்கி அதன் கழுத்திலே ஒரு அழகான இளஞ்சிவப்பு ரிபனையும் கட்டிவிட்டாலும் அது அந்த தகப்பன் வீட்டிலே தங்கி இருக்காது. சீக்கிரமோ அல்லது கொஞ்சம் லேட்டாகவோ தான் சேர வேண்டிய பன்றி தொழுவதற்கே அது திரும்பி செல்லும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். எனவே என்ன நடக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். சில நேரங்களிலே ஒரு விசுவாசி பன்றி தொழுவத்திற்குள்ளே செல்ல நேரிடலாம். ஆனால் அவன் ஒரு குமாரன் என்பதால் நிச்சயம் ஒரு நாள் அங்கிருந்து அவன் வெளியே வருவான். ஏனென்றால் அவனுக்கு ஒரு அற்புதமான மேய்ப்பர் இருக்கிறார். அவனே ரட்சிக்கப்படுவான். சரி, மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கற்பித்த இந்த உண்மைகள் வெறும் வரலாற்று தகவல் மட்டுமல்ல, அவை நம் ஆத்துமாவிற்கான எச்சரிக்கை மணிகள். இந்த வேத பகுதி மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் முக்கியமான சத்தியங்கள் என்ன? வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்ற ஆண்டவரின் வாக்குறுதி மட்டுமே இந்த உலகத்தில் என்றும் நிலைத்திருக்கும். யுகத்தின் முடிவு நெருங்கும் பொழுது அற்புதங்கள் என்ற பெயரிலேயும் புதிய போதனைகள் என்ற பெயரிலேயும் வஞ்சகம் தலைவிரித்து ஆடும். கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்புவார்கள். இதிலிருந்து தப்பிக்க ஒரே வழி தேவனுடைய வார்த்தையிலே நாம் வேரூன்றி இருப்பது மட்டும்தான். அக்கிரமம் மிகுதியாவதினாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று வேதம் எச்சரிக்கிறது. உலகத்தோடு சமரசம் செய்து கொண்டு பாவத்தை தட்டி கேட்காத தாராளவாத போக்கு விசுவாசிகளை குருளிச்சடை செய்யும். ஆனால் உண்மையான விசுவாசி அக்கிரமத்தின் மத்தியிலே தேவனிடம் காட்டும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் உறுதியாக இருப்பான். இறுதியாக முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தை நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்மை பிடித்துள்ள மேய்ப்பனின் பலத்தினாலே நிறைவேறுகிறது. கழுவப்பட்ட பன்றி சேற்றுக்கே திரும்பும், ஆனால் வழி தவறிய குமாரன் எப்பொழுதும் பிதாவின் வீட்டையே நாடுவான். நீங்கள் உண்மையான ஆடாக இருந்தால் உங்கள் மேய்ப்பன் உங்களை ஒருபொழுதும் இடர விட மாட்டார். அப்படி என்றால் நமது பொறுப்பு என்ன? தேவாலய கட்டடங்களே அல்ல, ராஜாவாகிய இயேசுவின் முகத்தை பார்க்க ஆயத்தமாக இருங்கள். வஞ்சகமான போதனைகளுக்கு செவி கொடுக்காமல் சத்தியத்தை உறுதியாய் பற்றி கொள்ள விழிப்புடன் இருங்கள். உலகம் உங்களை வெறுத்தாலும் உங்கள் மேய்ப்பன் உங்களை இறுதி வரை வழிநடத்த வல்லவர் என்ற விசுவாசத்திலே உறுதியாய் இருங்கள். ஆமேன். மாரநாதா, கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று அவரை வரவேற்க நாம் எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்போமா? எது நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள்? எது நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள்? ஆப்ஷன் ஏ, நீதியின் நிமித்தம். ஆப்ஷன் பி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம். ஆப்ஷன் சி, சுவிசேஷத்தின் நிமித்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகில் இருக்கும்போது தன் சீடர்களுக்கு மிக அதிகமான காரியங்களை போதித்தார் என்பதை கற்றுக்கொண்டோம். அந்த போதனைகள் மூலம் உங்களோடும் கூட இடைப்பட்டிருப்பார் என்று நம்புகிறேன். நமக்கும் அநேக எச்சரிப்புகள் இருந்தாலும் அவற்றில் முக்கியமான ஒன்று இறுதி நாட்களை குறித்து நாம் அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதே. தானே கிறிஸ்து என்று சொல்லும் பலர், நாளையே கிறிஸ்து வரப்போகிறார் என்று சொல்லும் சிலர், இப்படியான காரியங்கள் நம்மை குழப்பாமல் இருக்க ஒரே வழி அனுதின வேத வாசிப்பும், நம்மை வேத வசனத்தின் அடிப்படையில் சரியான வழியில் நடத்தும் பரிசுத்த ஆவியானவரின் உதவியுமே. அப்படியான கிருபையை நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் தந்தருள்வாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். சங்கீதம் 41:1.